ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். இந்த பதிவு முற்றிலும் புதிய கோணத்தில் இருக்கும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு அனைவருக்கும் பகிருங்கள். இந்த பதிவின் மூலம் நீங்கள் யாருக்கு பகிர்ந்து அளிக்கிறீர்களோ அவர்கள் ஒரு கடுகளவு என் பதிவால் சிந்திக்கும் தன்மையை பெற்றாலும் அல்லது நன்மையை பெற்றாலும் அந்த நாள் எனக்கு இனிய நாளே. அந்த நாளை இனிய நாளாக்க எனக்கு உதவுங்கள். 1/1/2026 இரவு 12:01 என்று ஆங்கில புது வருடம் பிறக்கிறது. அந்த நேரத்தில் கன்னிய லக்னம், ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம், 4ஆம் பாதம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்று பார்க்கும் பொழுது மேச லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில், லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் உச்சம் பெறக்கூடிய தன்மையுள்ள ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இந்த 2026 பிறக்கிறது என்று பார்க்கும் பொழுது சற்று சந்தோஷமாக இருக்கிறது. இதில் மேச ராசிக்காரர்களுக்கான பலன் சார்ந்த விஷயத்தை இந்த பதிவில் காண்போம். வாருங்கள் உள்ளே செல்வோம், அதாவது காணொலிக்குள் செல்வோம். இந்த மேச லக்கணம் என்று பார்க்கும் பொழுது காலபுருஷ லக்கணத்தில் முதல் லக்கணமாகவும் தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்ற வகையில் முதல் தர்ம லக்கணமாகவும், நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்று பார்க்கும் பொழுது இதில் முதல் நெருப்பு லக்கணமாகவும் அமைகிறது. இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இவர்களை தனியாக அடையாளம் காட்டிவிட முடியும். அதாவது எல்லா விதத்திலையும் சுறுசுறுப்பாகவும் ஊக்கமாகவும், இறக்கும்போது கூட கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் சுறுசுறுப்பாகவே இறந்து போகிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லை. அதே சமயத்தில் இவர்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை. பயணம் திருப்திகரமாக இருந்தால் போதுமானது. அப்படி முழு ஊக்கத்தோடும் முழு ஈடுபாட்டோடும் செயல்களை செய்யக்கூடிய அற்புதமான மேசராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு சில தகவல்கள் ராசிபலன் என்ற வகையில் இந்த தகவல்கள் ஒத்துப்போகிறதா அல்லது இது ஒத்துப்போகிறதா இல்லையா என்று நீங்கள் கவனிக்க உங்களுக்கு தரப்படும் அவகாசம், அதாவது 12 மாதம். அடுத்த 2027 பிறக்கும் வரையில் இந்த பலன்கள் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கையோடு பேசுகிறேன். இதில் அசுபதி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம், இந்த 9 பாதங்களும் மேசராசிக்குள் அடங்கியது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேசராசியில் பரணி அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பக்தி ஈடுபாடு அதிகம், நல்ல தேக பலமுள்ளவர்கள், மந்திர ஈடுபாடு, பூசாரிகள், வாக்கு சொல்லுபவர்கள், பாடம் போடுபவர்கள் மற்றும் பி பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய இரத்த குரூப்பை சேர்ந்தவர்கள். இவர்கள் நீரோட்டு பார்க்கும் தகுதி உள்ளவர்களாக இருப்பதை ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அடுத்து பரணி நட்சத்திரம் நல்ல வசீகரம் உள்ளவர்கள், வண்டி, வாகனம், பெண்கள் இம்மூன்றும் இவர்கள் வாழ்வில் பெரும் உதவிகள் செய்கிறது. அசைவ பிரியர்களாக இருக்கிறார்கள். இவர் வெளியூர்களில் அனைவரையும் கட்டுப்படுத்தும் தகுதியோடு இருக்கிறார்கள். ஆனால் வீட்டுக்குள் கட்டுப்பட்டு வாழக்கூடிய தகுதியோடு இருக்கிறார்கள் என்பதை எண்ணற்ற மனிதர்களிடம் நாம் அடையாளம் பார்த்திருக்கிறோம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் என்று பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை கொண்ட குடும்ப வாழ்க்கையை சந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பல ஏற்ற இறக்கங்களை காண்பவர்களாகவும் இருக்கிறார்கள். குறிப்பாக வாழ்க்கை துணை சுமூகமான வாழ்க்கை வாழ ஒத்துழைப்பதில்லை என்பதை காண்கிறோம். அடுத்து மேசராசியில் பரணி அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன் என்று பார்க்கும் பொழுது தற்போதைய சூழ்நிலையில் அவர்களுக்கு லக்கினத்துக்கு 3ஆம் இடத்தில், அதாவது உபஜயஸ்தானத்தில் குரு இருந்து தன்னுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறான். அது சாலச் சிறந்தது என்பதை எந்தவித ஏற்ற இறக்கமும் இல்லை. இதில் இவர்களுக்கு இந்த 2024
நற்பலன் வழங்கும் சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட இந்த ஒரு வருடத்தில் அடுத்து இவர்கள் குரு என்று பார்க்கும் பொழுது அடுத்த தன்னுடைய நட்சத்திரத்திலேயே அடுத்து கடகராசிக்குள் செல்லவிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் குரு திசையோ குரு புத்தியோ நடக்கும் காலத்தில் அவர்களுக்கு இடமாற்றம் ஒன்று காத்திருக்கிறது. அந்த இடமாற்றம் நல்ல பொருளாதார வளர்ச்சியையும் கல்வியையும் நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய வல்லமை பெற்ற காலமாக அமைகிறது என்பதில் மாற்று கருத்து எடுக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு திசை குரு புத்தி நடக்கும் மேசராசி அன்பர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கடுத்து இதனால் ஏற்படக்கூடிய உடல் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஈரல் சம்பந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது, வாயு சம்பந்தப்பட்டது, நுரையீரலினுடைய உட்பகுதியில் அல்லது நுரையீரலினுடைய இரத்த நாளங்களில் உட்பகுதியில் கொழுப்பு படிவம் போன்றவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதாவது கொழுப்பை அதிகப்படுத்தும் உணவகங்களை அல்லது உணவுகளை அல்லது பதார்த்தங்களை கொஞ்சம் குறைத்து கொள்ள பாருங்கள். இந்த குருவனுடைய தசாபுத்தி நடப்பவர்கள் கூடுமான வரையில் பிறந்த கால ஜாதகத்தில் ராகு கேது குருவுக்கு தொடர்பு இருந்தால் சமாதிகளை, அதாவது முன்னோர் சமாதிகளை வணங்க பாருங்கள், அல்லது பெரிய பெரிய ஞானிகளினுடைய சமாதிகளை வணங்க பாருங்கள், அல்லது சித்தர்களுடைய சமாதியை வணங்க பாருங்கள். இது ஒரு பெரிய ஏற்றத்தையும் செல்வாக்கையும் செல்வத்தையும் தரக்கூடிய தகுதியை தருகிறது. அப்படி இல்லை என்றால் தற்போது நடக்கும் 7.5 சனியினுடைய பாதிப்புகளை கடந்து செல்வதற்கான வாய்ப்பையும் வழியையும் நிதானத்தையும் அள்ளித்தரும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கு அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு தற்போதைய சூழ்நிலை மிகவும் சாதகமாக இருக்கிறது என்பது எந்தவித ஏற்ற இறக்கமும் கிடையாது. காரணம் என்னவென்றால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு என்று பார்க்கும் பொழுது லக்கினத்துக்கு 9க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளித்தரக்கூடிய யோக சூழ்நிலையை தருகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆக பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக நிதானமாக செயல்படுறதுக்கு உகந்த காலமாக கருதப்படுகிறது. அடுத்து குரு லக்கினத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அல்லது ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்தில் பயணிக்கும் பொழுது, தன்னுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்த்து விடுகிறது. 10ஆம் பார்வையாக தன்னுடைய நண்பனான சனியனுடைய ராசியை பார்க்கிறது. சனி மீனத்தில் இருக்க பெறுகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இவர்களுக்கு தொழில், பொருளாதாரம், போக்குவரத்து, வரவு செலவு இது எல்லாமே நல்ல சாதகமான சூழலை உருவாக்கி தர எத்தனிக்கிறது என்பதை மறுக்க இயலாது. ஆக மேசராசியில் பிறந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தசாபுத்தியில் குரு திசையோ குரு புத்தியோ வரும் காலத்தில் மிக சிறப்பான யோகத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இப்படியே சொல்லிக்கொண்டு போனால் 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பாதகத்தை தராதா என்று பார்க்கும் பொழுது மேசராசியில் பிறந்தவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான முயற்சி யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு இது லக்கினத்துக்கு 4ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது அந்த 2ஆம் திருமணத்தை சுமூகமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை அள்ளித்தருகிறது என்பது மறுக்க இயலாது. அடுத்து வெளியூர் பயணத்திற்கான முயற்சி செய்பவர்கள் இவர்களுக்கு ஈஸியாக அந்த வாய்ப்பு கைகூடுகிறது. இது எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க தாயினுடைய உடல் நலத்தில் தாயினுடைய உறவாடும் தன்மையில் ஏற்ற இறக்கங்களை தந்துவிடுகிறது. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக பயணிப்பது என்பது சாலச் சிறந்ததாக அமையும் என்பது அடியனின் தாழ்மையான கருத்து. அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் லக்கினத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும் காலம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துவோமானால் வரக்கூடிய வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான அல்லது அந்த நல்ல வழியில் பயணிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்து ஈஸியாக, அதாவது சுலபமாக வெற்றி கிரியை படிப்பதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருகிறது என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. இது குருவனுடைய கோட்சார நிலை என்று பார்க்கும் பொழுது சாதகமாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்து சனியினுடைய கோட்சாரம் என்று பார்க்கும் பொழுது சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை, அதாவது
மந்த பலன்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் மேசராசியில் பிறந்திருந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரனோ புதனோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தந்துவிடுவதற்கான வாய்ப்பை தந்துவிடுகிறது என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. பரணி நட்சத்திரத்துக்கு உரிய சுக்கிரன் சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திலேயோ 3ஆம் பாதத்திலேயோ இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த 7.5 சனி என்பது ஒரு அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடிய காலமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுக்கடுத்தது புதனின் நட்சத்திரம் அல்லது புதனின் நட்சத்திரத்தில் புதனோ அல்லது இந்த 3 நட்சத்திரத்தில், அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி, இந்த 3 நட்சத்திரத்தில் புதனோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி சார்ந்த நிகழ்வுகள் தற்போது பயணப்பட்டு கொண்டிருக்குமானால் இந்த காலகட்டத்தில் பெயர் மாற்றம், இடமாற்றம், ராசிக்கல் போடுதல் போன்றவைகள் இவர்களுக்கு சுலபமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி தரும் அற்புதமான காலமாக இந்த 2026 அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்து இந்த மீன ராசியில் சனியோ சூரியனோ ராகுவோ செவ்வாயோ இருக்கும் பட்சத்தில் இவர்கள் கூடுமானவர்கள் நிதானமாக பயணிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. குறிப்பாக சனி, சூரியன், ராகு, செவ்வாய் இவர்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த பாகையை உற்று கவனித்து எழுதி வையுங்கள். அந்த பாகையை கடக்கும் வரை நெருப்பு நூல் அல்லது நெருப்பு கம்பியின் மீது பயணிக்கும் ஒரு எச்சரிக்கையோடு பயணித்தால் வரக்கூடிய பிரச்சனைகளிலும் சங்கடங்களிலும் இருந்து தவிர்ப்பதற்கான அல்லது கடந்து செல்வதற்கான யோகத்தை தரும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அடுத்து ராகு கேது என்று பார்க்கும் பொழுது ராகு லக்னத்திற்கு, அதாவது மேசராசி மேச லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் சாதகமான சூழ்நிலையில் பயணிக்கிறது. ஆக இந்த சாதகமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளித்தரும் ஒரு கோச்சாரமாக இருந்தாலும் கூட இவர்கள் கூடுமானவர்கள் இதோடு சேர்ந்து சின்ன சின்ன அவமானங்களையும் சின்ன சின்ன இழப்புகளையும் சின்ன சின்ன கசப்புகளையும் தர மறுப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏன் என்று கேட்டால் காலபுருஷ லக்னத்துக்கு 11ஆம் இட பாதகஸ்தானம், அந்த 11ஆம் இடத்தில் ராகுவுக்குரிய நட்சத்திரத்திலேயே இப்போ தற்போது ராகு பயணித்து கொண்டிருப்பது பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கத்தை காணாமல் ஏற்றத்தையே தந்தாலும் கூட மனதளவில் உறவுகள் அளவில் சின்ன சின்ன கசப்புகளையும் சங்கடங்களையும் தராமல் கடக்காது என்பது அனுபவம். அடுத்து 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் வக்கிர கிரகங்களாக அமைந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் அல்லது ராகு புத்தியோ அல்லது ராகு திசையோ ராகு அந்தரமோ நடக்கும் பட்சத்தில் இந்த கோட்சாரத்தில் ராகு வக்கிர கிரகங்களை கடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு சின்ன சந்தோஷமானாலும் அந்த சந்தோஷம் உங்கள் மன நிறைவு தரும் தன்மையோடு அமைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக வரக்கூடிய 2026 என்பது 7.5 சனி இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையில் குருவும் ராகுவும் ஒரு அற்புதமான மாற்றத்தை தர எத்தனிக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எல்லோரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்த ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்குரிய பலனோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன். என்னுடைய ராசி பலன் அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் வரை, அதாவது 2026 டிசம்பர் வரை இருக்கும் என்பதில் ஏற்ற இறக்கம் இருக்காது. உற்று கவனித்து வாருங்கள். உங்களுக்கு எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பாகையை உற்று கவனித்து எழுதி வைத்து பயணப்பட்டு பாருங்கள். அந்த கிரகம் நின்ற ராசியில் அந்த பாகையை ஒரு கிரகம் கடக்கும் பொழுது அவர்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகும் என்பது எந்தவித ஏற்ற இறக்கமில்லை. எந்த கிரகம் எந்த ராசியில் எந்த பாகையில் கடந்தாலும் அந்த ராசியில் இருக்கும் கிரகம் கடக்கும், அதாவது கோச்சாரத்தில் கடக்கும் ராசிக்கு கிரகத்திற்கு நட்பு கிரகமானால் நன்மையை சுலபமாக அள்ளி தந்து விடுகிறது. பகை கிரகமானால் பாதகத்தையும் கசப்பையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறை அனுபவம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999.
9791399649. சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ எமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறர் பதம் காப்பதாமே.